ஈரான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்பதுதான் அவருடைய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் நேற்றே நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், அப்படி எங்கள் மீது நரகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டால் நாங்களும் உங்கள் மீது நரகத்தின் வாசல்களை திறந்து விடுவோம், அந்த அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார். இந்த சூழலில் தான் இரண்டு தரப்பாருமே ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வர மறுக்கிறாங்க, ரெண்டு தரப்பாருமே ஒரு விடாப்பிடியான போங்கில் இருக்கிறாங்க என்கிற ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான ரீசனாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 முறை உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், நீங்க நம்பிக்கையாக நடக்கல, எனவே மீண்டும் மீண்டும் அப்படியான செய்திகளை நாங்கள் செய்ய முடியாது, அப்படி செய்யறதா இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம், ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக போறதுக்குரிய ஒரு நெறிமுறையை நாங்கள் அறிவிப்போம். அதை தாண்டி அதே போன்று ஜனவரி மாதங்களில் ஈரான்ல அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய நிர்வாகங்கள் துப்பாக்கிகளை கொடுத்தது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்கிறத பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் முடிவுக்கு வந்து இன்றோடு 178வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல ஈரானை இலக்கு வைத்த மிக உக்கிரமான தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். இந்த உக்கிரமான யுத்த சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய உள்கட்டமைப்புகளை நோக்கி மிக பாரிய தாக்குதல்களை கடுமையாக தற்போது நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈரானுடைய மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், போலீஸ் நிலையங்கள் என்று எல்லா பகுதிகள் மேலேயும் தாக்குதல்கள் அவசரமாக தற்போது உக்கிரமான தாக்குதல்களாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரான் ஒரு சமாதானத்திற்கு வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் மிக கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம், அவர்களுக்கு நரகத்தின் வாசல்களை திறப்போம் என்கிற எச்சரிக்கைகளை எல்லாம் 2 நாட்களுக்கு முன்பதாகவே விடுத்திருந்தார். அவருடைய காலக்கெடு நாளை காலை செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியோடு முடிவுக்கு வருகிறது. ஈரான் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்பதுதான் அவருடைய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் நேற்றே நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், அப்படி எங்கள் மீது நரகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டால் நாங்களும் உங்கள் மீது நரகத்தின் வாசல்களை திறந்து விடுவோம், அந்த அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார். இந்த சூழலில் தான் 2 தரப்பாருமே ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வர மறுக்கிறாங்க, 2 தரப்பாருமே ஒரு விடாப்பிடியான போங்கில் இருக்கிறாங்க என்கிற ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆல்ரெடி ஈஜிப்டும் அதே போன்று துருக்கியும் இணைந்து ஈரான் பிளஸ் அமெரிக்காவோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி முதல் கட்டமாக ஒரு 45 நாட்கள் தாக்குதல்களை நிறுத்துவது என்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஈரான் மறுத்துவிட்டது. நிறுத்துறதா இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம், அவ்வளவுதான், வெறுமனே 45 நாள் 15 நாள் 30 நாள் இப்படி நிறுத்த முடியாது என்று சொல்லி ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தன்னுடைய கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரு ஈரானுடைய தலைமைகளிடத்தில் அமெரிக்க அதிபர். இந்த சூழலுக்கு மத்தியில தான் அமெரிக்காவினுடைய முந்தைய அனுபவங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் IRGC அறிவித்திருக்கிறது. அதாவது ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரீசனாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 முறை உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், நீங்க நம்பிக்கையாக நடக்கல, எனவே மீண்டும் மீண்டும் அப்படியான செய்திகளை நாங்கள் செய்ய முடியாது, அப்படி செய்யறதா இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம், ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக போறதுக்குரிய ஒரு நெறிமுறையை நாங்கள் அறிவிப்போம். அதை தாண்டி எங்களுடைய நாட்டோட புனரமைப்பு திட்டங்கள், இப்போ அழிச்சதுகளை மீண்டும் ஸ்ட்ரக்சரை நாங்கள் கட்டி எடுக்கணும், அதற்கான நஷ்ட ஈடு, இது எல்லாத்தையும் அமெரிக்கா தர ஓகே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு தயார். இதுதான் ஈரானுடைய தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே நாளைய தினம் என்பது 2 நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. ஏன்னா ஈரான் சமாதானத்துக்கு ஒப்புக்கொள்ளலைங்கிறதுனால மிக கடுமையாக அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். இன்றைக்கே மிக கடுமையாகத்தான் ஈரான் மேலே தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுக பகுதிகள் மீதான தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது இன்றைக்கு யமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. நம்ம காலையில் வெளியிட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். இன்றைக்கு காலையிலேயே யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் இஸ்ரேல் மேலே கிளஸ்டர் வகை குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். முதல் தடவையாக கொத்து குண்டுகள், கிளஸ்டர் குண்டுகளை யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் பயன்படுத்தியிருக்காங்க. எனவே ஹவுத்தீஸ் படைப்பிரிவு என்பதும் சாதாரணமாக நினைச்ச அளவில் இல்லை,
அதை தாண்டி உச்சமான பலத்தோடு அவங்க இருக்கிறாங்க என்பதற்கு அவங்க கிளஸ்டர் குண்டுகளை 2000 கிலோமீட்டரை தாண்டி தாக்குகிறார்கள் என்பதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் தான் ஈலாது துறைமுகம் மீதான மிக கடுமையான தாக்குதல்களை தற்போது ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லாக்களோடு இணைந்து யமனில் இருக்கக்கூடிய ஹூத்தீஸும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் பல முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு யமனுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் நம்ம பார்க்க முடியும். இதற்கு நடுவில் தான் டெல் அவீவ் பகுதிகளில் பல இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் செய்திப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இதுவரைக்கும் 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் டெல் அவீவ் பகுதிகளில் இந்த வெடித்த பகுதிகள் அதே போன்று ஏவுகணைகளை தடுத்ததினூடாக வெடித்து சிதறிய ஏவுகணையினுடைய பாகங்கள் எல்லாம் பல இடங்களில் விழுந்திருக்கிறது என்றும் பல இடங்கள் தற்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். அல் ஜசீரா இந்த செய்திகளை எல்லாம் ஒரு தொகுப்பாகவே வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். இப்படியான ஒரு சூழலில் தான் ஏவுகணைகள் வருவதாக வந்த தகவல்களை அடுத்து மத்திய இஸ்ரேல் அதே போன்று தெற்கு இஸ்ரேல் பகுதிகளில் ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகளை இஸ்ரேல் விடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ 2 பகுதிகளுக்குமே இது ஒரு மிக முக்கியமான காலக்கெடுவாக மாறிடுச்சு. இஸ்ரேல் ஈரான் மேலே மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க, ஈரானும் அதே மாதிரி இஸ்ரேல் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஈரான் இன்றைக்கு தொடர்ந்து மிக முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானில் இருந்து நிறைய ஏவுகணை தாக்குதல்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேல் தொடர்ந்து அறிவிப்புகளை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில் தான் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் தொடர்பு வைத்து ஈரானுக்குள் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கு துணை போனார்கள் என்கிற அடிப்படையில் அசர்பைஜான்ல 17 பேரை ஈரான் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அசர்பைஜான் பகுதிகளில் தான் இந்த 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக தகவல் கொடுக்கக்கூடிய ஸ்பையாக இருக்கக்கூடியவங்களை பிடிச்சிட்டாங்கன்னா மரண தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நேற்றும் 2 பேர் மீது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் மரண தண்டனை விதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த உளவு தகவல்களை கொடுப்பது மிக கொடுமையான ஒரு குற்றமாக ஈரான் பார்த்து கொண்டிருக்கு. இந்த நேரம் அப்படித்தான் யாருமே பார்ப்பாங்க. ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும்னு அவங்க இருக்கும்போது இந்த தகவல்களை வெளியே சொல்லுகிறவர்கள் மீது இப்படியான நடவடிக்கைகளை அவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பாதுகாப்பு கட்டணங்களுக்கு ஈடாக சில நட்பு நாடுகள் ஹொர்முஸ் பகுதிகளை கடந்து செல்வதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறது ஈரான். இன்றைக்கு 13 கப்பல்கள் ஹொர்முஸ் பகுதியால் கடந்து போயிருக்குது பல நாடுகளையும் சேர்ந்த. இந்த 13 கப்பல்களும் பாதுகாப்பு கட்டணம் என்கிற பெயரில் பணம் செலுத்திட்டு தான் போயிருக்கிறாங்க ஈரானுக்கு. குறிப்பாக ஒரு கப்பல் போகணும்னா $2 மில்லியன் அமெரிக்க அவங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் $2 மில்லியன் அமெரிக்க செலுத்திட்டு இந்த கப்பல்கள் அந்த பகுதிகளில் இருந்து போயிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன செய்தின்னா, ஈரானுக்குள்ள ஜனவரி மாதம் எல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடந்தது நமக்கு தெரியும். ஈரான் அந்த போராட்டங்களை மிக கடுமையாக அடக்கியும் விட்டது. அந்த போராட்டங்களின் போது போராட்டக்காரர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து போலீஸார் மேலே துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி இருந்தாங்க. அது தொடர்பாக இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, டிசம்பர் அதே போன்று ஜனவரி மாதங்களில் ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய நிர்வாகங்கள் துப்பாக்கிகளை கொடுத்தது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்கிறத பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்குள்ள பொதுமக்களுடைய கையில் ஆயுதங்களை சப்ளை பண்ணினாங்க. நீங்கள் போலீஸுக்கு தாக்குங்க, மற்ற இடத்துக்கு தாக்குங்க, அரசாங்கத்தை கலப்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாமல் தான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறங்க. அப்போ ஆயுதங்களை ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிரானவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து மக்களை திருப்பி எடுப்பதற்கான இந்த வேலைகளையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிப்படையாகவே வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபரே இது உளறி கொட்டியிருக்கிறாருங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே மிக மிக உச்சமான தாக்குதல்களை நடத்துகிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு சொந்தமான SDN-7 என்கிற கொள்கலன் கப்பல் இன்றைக்கு ஈரானுடைய குரூஸ் ஏவுகணை தாக்குதல் மூலமாக துல்லியமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பெட்ரோல் டீசல் ஏற்றிக்கிட்டு போகிற கொள்கலன் கப்பல். இது
அந்த கப்பல் மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. SDN-7 என்கிற ஒரு மாபெரும் கப்பல், டேங்கர் கப்பல். அந்த கப்பலை இன்றைக்கு அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹைஃபா பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யமனில் இருக்கிற ஹூத்திஸ் அடிக்கிறாங்க, மறுபக்கம் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணுறாங்க. அதற்கு மேலதிகமாக எப்பொழுதும் போலவே ஈரான் இன்றைக்கு ஹைஃபா மேலே தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. பீர்ஷேபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரசாயன நிறுவனங்கள், அதே போன்று தொழிற்சாலைகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்று பெட்டாடிகா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் ஒன்று கூடக்கூடிய இடம், அந்த இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுக்கு மேலதிகமாக இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு கேட்டால், 5000க்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய கடற்படை வீரர்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய LHA-7 என்கிற நீர்நில ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல். இது ஒரு கப்பல், அதாவது LHA-7ங்கிறது அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல். இந்த ஹெலிகாப்டர்கள் கடல்லையும் உளவு பணிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளும், அதே மாதிரி தரையிலையும் மேற்கொள்ளும். இந்த ஹெலிகாப்டர்களை சுமந்துக்கிட்டு போகிறதுக்குண்டே இப்படி ஒரு கப்பல் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கப்பல் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தியது மட்டுமல்லாமல், இந்த தாக்குதலுக்கு உள்ளாகிய குறித்த கப்பல் இந்திய பெருங்கடலுக்கே பின்வாங்கியிருக்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்து பல 1000 கிலோமீட்டருக்கு ரிட்டர்ன் போகிற அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவாக இருக்கக்கூடிய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். இந்த தாக்குதல்கள் எல்லாம் வரலாற்றிலேயே இடம் பிடிக்கிற அளவுக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே மிக கடுமையாக நடத்தக்கூடிய தாக்குதல்களாக இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அப்பாலையும் கப்பல் போக்குவரத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆபத்தை நாங்கள் உண்டாக்குவோம் என்று சொல்லி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் மேலும் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அதாவது நாளைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது மாதிரியே ஈரான் மேல தாக்குதல்களை நடத்துவாராக இருந்தால் ஈரானுடைய IRGC செய்ய போகிற விஷயம் என்னங்கிறது இன்னைக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க ஹொர்முஸை மட்டும் இல்லை, அடுத்ததாக யமனில் இருக்கக்கூடிய பாபல் மந்தபை மூட போகிறாங்க. பாபல் மந்தபை மூடினாங்கன்னா ரெட் சீல எந்த கப்பலும் போக முடியாது. எனவே உலகம் ஆல்ரெடி 90% ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. அடுத்ததாக 100% ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு உண்டான வேலையை செய்ய போகிறாங்க. ஹொர்முஸுக்கு அடுத்ததாக பாபல் மந்தபும் பட போகிறது. பிரச்சனையை டொனால்ட் ட்ரம்ப் தீர்த்து வைப்பார்னு பார்த்தா இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உடனுக்குடன் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உண்மை செய்திகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு முழு மத்திய கிழக்கிலும் அமைதி திரும்ப வேண்டும். ஈரானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதகா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.